பாலிட்டி லட்சுமிகாந்த் புக் நோட்ஸ். வரலாற்று பின்னணி ஓர் அறிமுகம். இந்திய அரசியலமைப்பு என்பது ஒரு சிக்கலான ஆவணம். இதன் அடிப்படையிலேயே சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இது ஜனநாயக வழியில் அரசு நடைபெற வழிவகை செய்கிறது. இவற்றுக்கிடையேயான உறவுகளை வரையறுக்கின்றது. பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள், ஆட்சி மற்றும் சட்டமன்றம் மற்றும் நீதியமைப்பு, மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அரசுகள், மக்கள் மற்றும் அரசாங்கம், அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள். இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இது 448 பிரிவுகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகளை கொண்டது. முன்பு 395 பிரிவுகளும், 22 பகுதிகளும், 8 அட்டவணைகளும் இருந்தது. இந்நீண்ட அரசியலமைப்பிற்கான முக்கிய காரணங்கள் நாட்டின் பரந்த புவி அமைப்பு, காலனி ஆதிக்க சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பின் வளர்ச்சி ஆகியவற்றால் ஏற்பட்ட அழுத்தம் போன்ற வரலாற்று காரணிகள். ஜம்மு காஷ்மீர் தவிர நாடு முழுவதற்கும் ஒரே அரசியலமைப்பு. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற சட்ட வல்லுநர்களின் ஆதிக்கம். வரலாற்று பின்னணி. நமது அரசியலமைப்பின் பல்வேறு சிறப்பியல்புகள் ஆங்கிலேய ஆட்சியின் தாக்கத்தை கொண்டுள்ளது. ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்ட காலனி ஆதிக்க சட்டங்கள் நமது அரசியலுக்கும் அரசியலமைப்புக்கும் தூண்டுதலாக உள்ளன. அவை: ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1773, பிட் இந்திய சட்டம் 1784, பட்டயச் சட்டம் 1833, பட்டயச் சட்டம் 1853, இந்திய அரசு சட்டம் 1858, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, இந்திய கவுன்சில் சட்டம் 1892, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் 1909, மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919, அது இரட்டை ஆட்சின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசு சட்டம் 1935. இந்தியாவில் கம்யூனிச இயக்கத்தின் முன்னோடியான திரு எம்.என். ராய் 1934ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்தியாவுக்கென அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என்ற எண்ணத்தை முன்மொழிந்தார். அதற்கடுத்த ஆண்டு 1935இல் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவுக்கான அரசியலமைப்பு வரையறுக்க ஒரு அரசியல் நிர்ணய சபை தேவை என கோரியது. ஆங்கிலேய அரசு இக்கோரிக்கையை ஆகஸ்ட் சலுகை 1940 மூலம் கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டு 1942இல் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான குழு இரண்டாம் உலகப் போருக்குப் பின் ஏற்படுத்தக்கூடிய இந்தியாவுக்கான சுதந்திரமான வரைவு செயற்குறிப்பினை அறிவித்தது. முஸ்லிம் லீக் கிரிப்ஸ் அறிக்கையை நிராகரித்ததோடு இந்தியாவை 2 அரசியலமைப்பு நிர்ணய சபையுடன் கூடிய 2 சுதந்திரமான தனி நாடுகளாக பிரிக்க வேண்டும் என விரும்பியது. இந்திய காங்கிரசும் கிரிப்ஸ் அறிக்கையையும் நிராகரித்தது. சி. ராஜகோபாலாச்சாரி திட்டம் மற்றும் வேல்ஸ் திட்டம் 1944. அரசியலமைப்பில் ஏற்பட்டுள்ள கடும் சிக்கலை தீர்க்க எடுத்த முயற்சிகள் தோல்வியில் முடிந்தது. இறுதியாக 1946இல் அமைக்கப்பட்ட அமைச்சரவை குழுவின் திட்டம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை திருப்திப்படுத்தியது. பெரிய அரசியல் கட்சிகளிலிருந்து பிரதிநிதித்துவம் கொண்ட அரசியல் நிர்ணய சபை அமைச்சரவை குழு திட்டத்தின் கீழ் நவம்பர் 1946இல் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி நியமனம் செய்யப்பட்ட அமைப்பு. இதன் உறுப்பினர்கள் மாகாண சட்டமன்றங்களிலிருந்து மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இச்சபை இந்திய சமூகத்தின் இந்து, முஸ்லிம், பார்சி, ஆங்கிலம் இந்தியர்கள், இந்திய கிறித்துவர்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினம் மற்றும் பெண்கள் போன்ற அனைத்து பிரிவினரின் பிரதிநிதித்துவம் கொண்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946இல் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாக்டர் சச்சிதானந்தம் தலைமையில் நடைபெற்றது. முஸ்லிம் லீக் தனி முஸ்லிம் நாடாக பாகிஸ்தான் வேண்டும் என வலியுறுத்தி இக்கூட்டத்தை புறக்கணித்து டிசம்பர் 11ஆம் தேதி ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
அரசியலமைப்பு ஆலோசகராக PN ராவ் நியமிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஜூலை 1947 இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆகஸ்ட் 14, 15, 1947 அதிகாரங்கள் மாற்றப்பட்டவுடன் அரசியலமைப்பு நிர்ணய சபை சட்டமன்றமாகவும் இந்திய அரசியலமைப்பு வரையறுக்கும் சபைகளாகவும் 2 பணிகளை செய்தது. அத்தியாயம் 2 அரசியலமைப்பு வரையறுத்தல். அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பை வரையறுக்க 23 குழுக்களை அமைத்தது. இக்குழுக்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமையிலான 7 உறுப்பினர்களை கொண்ட வரைவுக்குழு இந்திய அரசியலமைப்பின் வரைவினை தயாரித்து பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 அன்று இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிர்ணய சபையின் அப்போதைய தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மற்ற 284 உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு 24/1/1950 கையொப்பம் அளித்தார்கள். எனவே அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு இப்பணியை முடிக்க 2 வருடங்கள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் ஆயின. அம்பேத்கருடன் இடம்பெற்ற வரைவுக்குழுவின் மற்ற உறுப்பினர்கள் N. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, K.M. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ் B.L. மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் சேர்த்தாங்க. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பின்படி முகவுரை 395 சரத்துகளையும் 8 அட்டவணைகளையும் கொண்டது. அரசியலமைப்பு முழுவதும் இயற்றப்பட்ட பின் முகவுரை இயற்றப்பட்டது. அரசியலமைப்பின் சில அம்சங்களான குடியுரிமை, தேர்தல்கள், தற்காலிக பாராளுமன்ற, தற்காலிக மற்றும் இடைக்கால அம்சங்கள் மற்றும் குறுந்தலைப்பு போன்றவைகளை கொண்ட ஷரத்துகள் 5, 6, 7, 8, 9, 60, 366, 367, 379, 380, 388, 391, 392 மற்றும் 393 உடனடியாக நவம்பர் 26, 1949 நடைமுறைக்கு வந்தன. மீதமுள்ள அம்சங்கள் முழுமையான சுதந்திர நாளான ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் 1930ஆம் ஆண்டு பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடப்பட்டதன் நினைவாக கொண்டாடப்பட்டது. இது சுதந்திர நாளான குடியரசு நாளான ஜனவரி 26, 1950. முழு சுதந்திரம் தீர்மானம் காங்கிரஸ் லாகூர் கூட்டத்தில் 1929 ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் விளைவாக தற்போது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அது நான் அப்போ சுதந்திர நாளான்னு சொன்னேன், அதுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததினால் மற்ற அனைத்து சட்டங்களும், அதாவது இந்திய சுதந்திர சட்டம் 1947, இந்திய அரசு சட்டம் 1935 மற்ற அனைத்து ஆணைகள், திருத்தங்கள் போன்றவை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முக்கிய குழுக்கள் மற்றும் அதன் தலைவர்கள்: மத்திய அதிகாரங்கள் குழு ஜவஹர்லால் நேரு, மத்திய அரசியலமைப்பு குழு ஜவஹர்லால் நேரு, மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் பட்டேல், வரைவுக்குழு BR அம்பேத்கர், அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட பகுதிகளுக்கான சிறப்பியல்புகள் ஆலோசனை குழு சர்தார் பட்டேல், நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத், மாநிலங்கள் குழு ஜவஹர்லால் நேரு, தலைமை குழு ராஜேந்திர பிரசாத். இக்குழுக்கள் கீழ்காணும் துணைக்குழுக்களை கொண்டது: அடிப்படை உரிமைகள் துணைக்குழு JP கிருபாலினி, சிறுபான்மையினர் துணைக்குழு HC முகர்ஜி, வடகிழக்கு மாகாண பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் அசாம் ஒதுக்கப்பட்ட பகுதிகளான துணைக்குழு கோபிநாத் பிரதோலயா, பிற ஒதுக்கப்பட்ட மற்றும் பகுதி ஒதுக்கப்பட்ட பிற பகுதிகளுக்கான அசாம் தவிர துணைக்குழு AV தக்கார், நடைமுறை விதிகள் குழு ராஜேந்திர பிரசாத், மாநிலங்கள் குழு ஜவஹர்லால் நேரு, தலைமை குழு ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு அம்சங்கள் பல நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தேவையான திருத்தங்களுடன் அவற்றின் குறைகள் தவிர்க்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பில் 2/3 பங்கு இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையாக கொண்டது. கூட்டாட்சி ஆளுநர் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது.
மற்ற அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்ட சிறப்பியல்புகள். பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறை, சட்டத்தின் வழி ஆட்சி, சட்டம் இயற்றும் நடைமுறை, ஒரே குடியுரிமை, இரு அவைகள். அமெரிக்கா முகவுரை சுதந்திரமான நீதி அமைப்பு மற்றும் நீதி புனராய்வு, அடிப்படை உரிமைகள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை, நிர்வாகத்தின் தலைவர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மேலவையின் தலைவர். இதெல்லாம் அமெரிக்காவோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டது. கனடாவிலிருந்து உறுதியான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி முறை, அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல் மற்றும் மத்திய அரசின் எஞ்சிய அதிகாரங்கள், மத்திய அரசு மாநில ஆளுநர்களை நியமித்தல், உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைகளை, நீதி எல்லை, அதெல்லாம் கனடாவிலேருந்து எடுத்தது. அயர்லாந்திலிருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல், மேலவை குழு உறுப்பினர்களை நியமனம் செய்தல். ஜெர்மனியிலிருந்து அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக அவசர காலங்களில் நிறுத்தி வைப்பதற்கான அம்சங்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து பொதுப்பட்டியல், வியாபாரம், வணிகம் சார்ந்த உறவுகள் தொடர்புடைய அம்சங்கள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து அரசியலமைப்பினை திருத்துதல், ராஜ்யசபைக்கு உறுப்பினரை தேர்ந்தெடுத்தல். பிரான்சிலிருந்து குடியரசு முறை, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம். சோவியத் ரஷ்யா அடிப்படை கடமைகள், முகவுரையில் நீதி மற்றும் 5 ஆண்டு திட்டம். அத்தியாயம் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.